ஸோ நம்ம அந்த ஆல்ஃபா வெப் அகாடமி வெப்சைட்ஸ் போயிட்டு இதில் வந்து ஸ்டூடெண்ட் லாகினை கிளிக் பண்ணோடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இங்கே வந்து நம்ம செஷுவல் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு லாகின் பண்ணியாச்சுன்னா உள்ளே போயிடும். இதில் இந்த ப்ரோக்ராம்லாம் அங்கே உள்ளவங்க சூப்பராக போட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே நடத்த இதில் வந்து கேதர் பண்ணிகிட்டே வருவாங்க. சூப்பராக பண்ணிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் அதை மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த டுட்டோரியல் சும்மா தான் வச்சுருக்கோம். அதுக்கு எடுத்து விட்ருவோம். ஒன்றா எடுத்துகிட்ருக்கோம். இதுலேருந்து இந்த டாஸ் கமெண்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. சரியா? இந்த டாஸ் கமெண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். சும்மா இருக்கணும். இந்த சாட்டர்டே சண்டே இது ஒர்க்காக வச்சுக்கோங்க. டாஸ் கமெண்ட்ஸுக்கும் சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். நீங்கள் உள்ளே போய்ட்டு அதே ஸ்டூடெண்ட் லாகின்ல போயிட்டு யூசர் நேம் மட்டும் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா டாஸ்ன்னு கொடுக்கணும். டிஓஎஸ் டாஸ் கேபிட்டல் லெட்டர் ஆஸ் யூஷுவல் பாஸ்வேர்டு டாஸ்ன்னு மட்டும் கொடுத்து உள்ளே போயிட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா டாஸ் கமெண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் லினக்ஸ் கமெண்டு இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பேஸ்ட் ஆன் இதுதான். அதுவும் போக நான் லிமிட்டட் கமெண்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதில் வந்து. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. அதில் உங்களுக்கு தரவாக இல்லாத விஷயத்த நான் உங்களுக்கு போட்டு காட்டி ஒரே நாளில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மகிட்ட C++ படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் டாக்குமெண்ட்ஸ் நம்ம படிக்க சொல்லிடுவோம் கட்டாயம். ஈஸியாக தான் இருக்கும். நான் ஜென்ரலாக என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை போய் படிச்சிருங்க. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் இன்ட்ரடக்ஷனில் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஒவ்வொரு பார்ட்ஸும் எந்த மாதிரிலாம் எவாலுவேஷன் ஆயிருக்கு, மானிட்டர் எப்படி எவாலுவேட் ஆயிருக்கு, கீபோர்டு எப்படி எவாலுவேட் ஆயிருக்கு, மவுஸ் எப்படி எவாலுவேட் ஆயிருக்கு, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்கணும். ஆயிடுச்சு. எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் எடுத்து ஏதாவது நல்லா பர்சனலாக கொண்டு போயிட்டோன்னா அப்போ பண்ண முடியாதுல்ல, அதனால் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த இயர்? ஆக்சுவலா செகண்ட் இயரா? செகண்ட் இயர். அவங்க உங்க கூட 2 பேர் வந்தாங்களா? அவங்க ஒருத்தி செகண்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட், இன்னொருக்கா ஃபோர்த் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். சிஎஸ்சி. ஓகே, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். ஃபோர்த் இயர் மாதிரி இல்லை, 2 பேரும் ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி இருந்தாங்க. போல்டா இல்லை, கம்பெனியில் அதெல்லாம் பார்ப்பாங்க தெரியுமா? ஒர்க் எடுக்கும்போது அதெல்லாம் பார்ப்பாங்க. ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்களா அதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு சில பேஸ்ட் ஒர்க்கில் சில ஒர்க்கில் பார்க்குறது இல்லை. ஸோ இது என்னென்ன கீ? ஃபங்க்ஷன் கீ. இதெல்லாம் நேவிகேஷன் கீஸ், பேக் ஸ்பேஸு, பொதுவாக இதெல்லாம் தெரியும். பேஜ் அப், பேஜ் டவுன், ஹோமு, எண்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக டேபு, கேப்ஸ் லாக்கு, ஷிஃப்ட்டு, கண்ட்ரோல், ஆல்ட் இதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணணும். தேவையான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பொறுத்த வரைக்கும் படித்தாலாம் வராது, நீங்கள் யூஸ் பண்ணால் தான் வரும். சரிங்களா? இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இதெல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து கீபோர்ட் டைப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா மெம்பரைன் கீபோர்டு அதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம்ல. மவுஸும் முடிச்சாச்சு, வேரியஸ் டைப் ஆஃப் மவுஸும் முடிச்சாச்சு, இன்சைட் சிபியும் பார்த்தாச்சு. நிறைய பார்த்தோம் நேற்றே. இதெல்லாம் போர்ட் பற்றி பார்த்தாச்சு, மெமரி டிஸ்க்கு, ஆமாம் ஸ்டோரேஜ் டிவைஸ் பற்றி பார்த்தாச்சு. இதுவும் பார்த்தோம்ல. ஹார்ட் டிஸ்கில் எல்லா இன்ஃபர்மேஷனும் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சாஃப்ட்வேர்னா என்னது? ஒரு MS ஆஃபீஸ் வச்சுருக்கலாம், ஒரு கேம் வச்சுருக்கலாம், அதுக்கப்புறம் வேறு என்ன வச்சுருக்கலாம்? உங்கள் ஃபோட்டோஸ் இருக்கலாம், உங்கள் வீடியோஸ் இருக்கலாம், உங்களோட சில மூவிஸ் நீங்கள் வச்சுருக்கலாம், பாட்டு வச்சுருக்கலாம். எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் தான் பெர்மனெண்ட்டாக இருக்கும். பட் எதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிறதுக்கு பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எங்கே மூவ் ஆகும்? ரேமுக்கு வந்து ஆக்சுவலாக காப்பி க்ரியேட் ஆகிடும். அதில் அதை யூஸ் பண்ணி உங்கள் CPU அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் MS ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறேன், வேர்டு யூஸ் பண்ணுறேன்னா வேர்டுக்கு தேவையான ஃபைல் ரேமில் வந்து உட்காரும். வேர்டை நான் க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ்லாம் எங்கேருந்து எரேஸ் ஆகிடும்? ரேம் மெமரியிலேருந்து எரேஸ் ஆகிடும். ஃபாஸ்ட்னஸ்க்காக தான் இதை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ். பவர் போயிடுச்சுன்னா ரேமில் எதுவுமே இருக்காது. ரீட் ஆர் ரைட் மெமரின்னு கூட சொல்லுவாங்க. பூட்டிங்கிறது என்னது? நீங்கள் சிஸ்டமை ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணோடனே இப்போ இந்த மொபைல் இருக்குது, இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணுறேன், என்ன ஆகும்? எது லோட் ஆகும்? இது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எது லோட் ஆகும்? ஆண்ட்ராய்டு OS லோட் ஆகும்.
ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும். இதே நான் ஒரு ஐஃபோன் வச்சுருக்கேன், ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன், என்ன லோட் ஆகும்? iOS லோட் ஆகும். புரியுதுங்களா? அதாவது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்னைக்கு நீங்கள் எடுத்தது அந்த நோட்ஸ் எடுக்கும்போதே நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதை வச்சு நீங்கள் நிறைய ஹிண்டோட நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குது சொல்லுங்கள். வெரி குட். ஓஎஸ்ன்னு சொல்வீங்க. சூப்பர். பிளாட்ஃபார்ம்னு கூட சொல்லுவாங்க சில இடத்துல. இன்னொன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேருமே என்னது தான்? ஓஎஸ் தான். சரிங்களா? சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலும் சரி, ஓஎஸ்னாலும் சரி, ஆரம்பத்தில் இருந்தது வந்து சியூஐ கான்செப்ட். சியூஐனா என்னென்னா கேரக்டர் இல்லாட்டி கமாண்டுன்னு கூட சொல்லலாம். அதுதான் டாஸ். கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். கம்ப்யூட்டரோட எப்படி பேச முடியும்? நான் ஒரு இடத்துல காப்பி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஐ நீட் டு டைப் என்ன கமாண்ட்? காப்பி கமாண்ட் படிக்கணும். நான் மூவ் பண்ணணும், கட் பண்ணணும்னா 3 கமாண்ட் படிக்கணும். ரீநேம் பண்ணணும்னா 2ன்னு கமாண்ட் படிக்கணும். டெலிட் பண்ணணும்னா டெல்லுன்னு கமாண்ட் படிக்கணும். ஃபோல்டர் உருவாக்கணும்னா எம்டின்னு. இந்த மாதிரி கமாண்ட்ஸாக இருக்கும். கமாண்ட் வழியாக மட்டும்தான் நான் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். விச் மீன்ஸ் நான் ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை எப்படி பார்க்க போகிறேன், அது எனக்கு எப்படி காட்ட போகுது, அதுதான் வந்து ஓஎஸ். ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது த வே இட் ப்ரெசன்ட். அவ்வளோதான். உன்னோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸையும் உன்னோட இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷனையும் உன்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி காட்ட போகுது. ப்ளஸ் இப்போ இன்டர்நெட்லாம் வந்ததுனால செக்யூர்டாக எந்த அளவுக்கு உன்னை பாதுகாக்குது, இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேலை பார்க்குது. புரியுதுங்களா? ஸோ சாஃப்ட்வேரில் ஆக்சுவலாக 2 சாஃப்ட்வேர் உண்டு. ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் கீழே தான் வரும். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் ஓஎஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா டாஸ் ஓஎஸ், டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் வந்து நம்ம டாஸ், டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சதா? இப்போது இந்த டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் கமாண்ட் படித்தா தான் நீங்கள் கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண முடியும். இதில் போய் உட்கார வச்சா நம்மளால் என்ன சொல்லிடுவாங்க, கம்ப்யூட்டர் ரிப்பேராக இருக்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா பார்க்குறதுக்கு அது அந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா command.comனு ஒரு சின்ன ஃபைல் தான் இது வந்து. சரிங்களா? இப்போ நீங்கள் ரன் டயலாக் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். ரன் டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணணும். விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரன் டயலாக் பாக்ஸ் வரும். சரிங்களா? ப்ரெஸ் பண்ணி பார்ப்போமா? இதுக்கு ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது பாருங்க. விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் இந்த வந்துருச்சா? இதில் வந்து சிஎம்டின்னு போடணும். போட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா வந்துடும். பவர் ஷெல்லுன்னு கூட இப்போ சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்படி தான் இது ஃபுல்லாகவே ஸ்க்ரீனாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த கலர் பார்ட்டெல்லாம் விட்டுருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டை மட்டும் பாருங்கள். இப்படி தான் இந்த கம்ப்யூட்டர் இருந்தது. இதில் நீங்கள் கமாண்ட் தான் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கமாண்டு, எல்லாம் கமாண்டாக தான் கொடுக்கணும். நம்ம கமாண்ட் தெரிஞ்சால் தான் படிக்க முடியும். புரியுதா? டிஆர் இப்போ எஸ்ஸில் ஆரம்பிக்கிற ஃபைல்னால் அதுக்கு நான் கமாண்டு கொடுக்கணும். இப்படி தான் முந்தி ஒர்க் பண்ணாங்க கம்ப்யூட்டரை. இப்போ வேர்டு இருக்கு இல்லையா, எம்எஸ் வேர்டு. முந்திலாம் என்னென்னா எம்எஸ் வேர்டுக்கு பதிலாக வேர்ட் ஸ்டார்னு இருந்தது. அப்போ டபிள்யூஎஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு தட்டினேன்னா அந்த சாஃப்ட்வேர் லோட் ஆகும். உங்கள் நேம் எல்லாம் போல்ட் ஆக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணி சென்டர் ஆக்கி போல்டுன்னு கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆயிரும். அப்படி தானே? முந்தி அப்படிலாம் இருக்காது. இப்போ வந்து சுகன்யான்னு நேம் இருக்குது, சுகன்யா அண்ட் பிரதோஷினி, சாரி கவனிக்கல, பிரதோஷினி. சரியா? இப்போ வந்து கரெக்டா பிரதோஷினின்னு இருக்குது. இப்போ இது சென்டர் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சென்டர் பண்ணி சென்டர் அங்கே இருக்கும், போல்டு இருக்கும், அண்டர்லைன் இருக்கும், கலர் மாற்றணும், எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் மிந்தி இப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ சென்டர் ஆகணும் அப்படின்னா இப்போதைக்கு இதில் இல்லை, பட் வேர்டில் கண்ட்ரோல் இ போட்டிங்கன்னா சென்டர் ஆயிரும். அப்படி தானே? அப்போது நீங்கள் இதில் வந்து ஈஸியாக கண்ணு முன்னால் பார்க்கலாம். இந்திலாம் அப்படி கிடையாது. சென்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு டேக் இன்சர்ட் பண்ணணும். இது படிப்பாங்க வேர்ட் ஸ்டாரில் போய், இப்படி படிக்கணும், சென்டர் டேகு இன்சர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி போல்டாக வேணுன்னா போல்டு டேக் இன்சர்ட் பண்ணுவாங்க. அண்டர்லைன் வேணுன்னா அண்டர்லைன் டேக்கும் இன்சர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணியாச்சுன்னா எங்கே அவுட்புட் வரும்? பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அவுட்புட்டை பார்க்கலாம் அவங்க, போல்டாகவும் அண்டர்லைனாகவும் சென்டராகவும் இருக்காங்க. அந்த வேர்ட் ஸ்டார் சிஓஐ கான்செப்டில் இருந்தது.
சரியா? அப்படி இருந்த ஒரு விஷயத்த இப்போ எப்படி மாத்திருக்காங்க? கண்ணு முன்னாடி ஈஸியா பார்க்குற மாரி. அப்ப எவ்வளவு கஷ்டம் பாருங்க அப்போ. ரொம்ப ஞாபகமா ஒர்க் பண்ணணும். பிரிண்டவுட் எடுத்துட்டு எதெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு வச்சு கரெக்ட் பண்ணுவாங்க பேப்பர் வச்சு. நானே ஒர்க் பண்ணதில்ல. கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான். வேர்ட் ஸ்டார். அந்த வேர்ட் ஸ்டார் தான் இன்னைக்கு வேர்டு சும்மாலாம் வந்துடல. மிக்ஸி சும்மா திடீர்னு வந்துச்சு. அம்மி அதெல்லாம் ஒன்றுன்னா அதை மோட்ரு வச்சு அதெல்லாம் ஐடியா பண்ணி வந்தது. அது மாதிரி வேர்ட் ஸ்டார் இதெல்லாம் வந்து தான் நமக்கு எம்எஸ் வேர்டு இருக்குது, மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்குது. சும்மாலாம் சிங்கிள் டேலலாம் எதுவுமே வரல. இந்த சிஓஐயை ஜிஓஐயா கன்வெர்ட் பண்ணது தான் வந்து நம்ம விண்டோஸ். எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி விண்டோஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. பில்கேட்ஸ் இருக்கார் இல்லையா, ஆரம்பத்தில் எதை வச்சு பண்ணாங்க? சி ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட்லி. பைத்தான் கூட சி வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ சி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான லாங்குவேஜும் பாருங்க. இட்ஸ் மோர் பவர்ஃபுல் லாங்குவேஜ் ஆக்சுவலி சி வந்து. ஸோ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆரம்பத்தில் வெறும் கம்ப்ளீட் சியை வச்சு தான் விண்டோஸ்ன்ற ஓஎஸே உருவாக்குனாங்க. பில்கேட்ஸ் வந்து பில்கேட்ஸ் தானே ஓனரு. ஸோ அவங்க டீம் ஆரம்பத்தில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கலாம், அப்புறம் போக டீமாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதான் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ஜியோன்றது அதுதான். மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனி வந்த மாதிரி ஆப்போசிட் கம்பெனி இருக்கும்ல ஒரு கம்பெனி வந்தாலே. அப்போ எந்த கம்பெனி ஆப்போசிட்டு? ஆப்பிள். யாரு? ஸ்டீவ் ஜாப்ஸா? ஞாபகம் வருதா? ஸ்டீவ் ஜாப்ஸ் மெயினால் அவங்க தான். ஸோ அதில் அவங்களும் மெயினாக சிலாம் யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்தது வந்து மிஷின் டூல்ஸ், மேக் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு மொபைலுக்கு விண்டோஸ் ஓஎஸ்னே கொடுத்தாங்க. ஆனால் அது அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. ஆப்பிள் வந்து அவங்களே மொபைலில் டிசைன் பண்ணி ஐஓஎஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு ஃபோனுக்கு புரியுதா? கூகுள் என்ன பண்ணான்னா பெரிய ஆண்ட்ராய்டு மார்க்கெட்டை உருவாக்கி ஆண்ட்ராய்டை கூகுள் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மொபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் இருக்கிறது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஃப்ரீயாகவே, காசு கிடையாது. ஆனால் ஐஃபோன்காரன் என்ன பண்ணிட்டான்? என் மொபைலை நானே தனித்துவமாக டிசைன் பண்ணுறேன், எனக்கேற்ற ஓஎஸை நானே பண்ணிக்கிறேன். இவங்ககிட்ட இருந்து நிறைய இவங்களாம் காப்பி பண்ணுறது அதே மாதிரி. ஆனால் ஐஓஎஸ் அப்போ இருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. பட் இப்போ அந்தளவுக்கு இருக்கான்னு தெரில. ஆப்பிள் கம்பெனி. சரிங்களா? ஸோ மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஆப்போசிட் கம்பெனி ஆப்பிள். டெஸ்க்டாப் சைடு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ், இங்கே வந்து மேக் ஓஎஸ். அந்த டிஃப்ரென்ஷியேட் மட்டும் தெரியணும். ஸோ கம்ப்யூட்டருக்கு ஓஎஸ்னால் உங்களுக்கு விண்டோஸு மேக்குன்னு தெரியும். மொபைலுக்கு ஓஎஸ்னா அது தெரியணும், ஐஓஎஸ்ஸு அப்படின்னு தெரியணும். ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு ஓஎஸ், படா ஓஎஸ். கலர் ஓஎஸ்லாம் ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணுது, கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போன கோடிங் நல்லா தெரிஞ்சுச்சுவீங்க. ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ், அப்போ கோடிங்லாம் அவைலபிள். நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி மாற்றி அதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம். கலர் ஓஎஸ், பிரதோஷினி ஓஎஸ், ஸோ ஓஎஸ், ஏதோ ஒன்று ஃபேமஸ் ஆயிரும். புரியுதா? இது மாதிரி வேற என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது? இப்போ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் நீங்கள் விலைக்கு தான் வாங்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் விலைக்கு தான் வாங்கணும். அவங்க லிபரலாக விடப்பே தான் இன்றைக்கி இவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லோரும் லேப்டாப்போடே ஒரிஜினல் ஓஎஸ் வந்துருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. இதே இது அது பேர்னா உங்களுக்கு எனக்கு இதை தவிர்த்து என்ன ஓஎஸ் இருக்குது அப்படின்னா, ஜியோயில் லினக்ஸ் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ். இது வந்து உங்களுக்கு லினக்ஸ் இருந்தால் நீங்கள் உபுண்டு லினக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. உபுண்டு லினக்ஸும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ரெட் ஹேட் இருக்குது. ரெட் ஹேட்டும் நீங்கள் ஒரு வெர்ஷன்லாம் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி அவங்க தனியாக அவங்க அதையே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ்னாலே அதுதான், கோடிங் கொடுத்துருவாங்க கையிலே, மறையவே கிடையாது. தான் என்னோட ப்ராஜெக்ட் இதுதான், நீ பார்த்துக்கோ. அப்போ அதை பார்க்க உனக்கு தெரியணும் முதல்ல. என்ன ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கோடிங் பார்க்க நமக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட்வேர் சைடு சாஃப்ட்வேர் சைடு எல்லாம் வெல்வஸ்டா இருந்தால் தான் அதில் என்ன குறைபாடு இருக்குது என்னன்னு பார்த்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அவங்க ஆல்டர்னேட் பண்ண முடியும். என்ன டாக்டர் இருக்கு அனாட்டமி படிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பொறுப்பும் எப்படி ஃபங்க்ஷன் தெரிஞ்சாதான் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களால டயக்னோஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான். ஓகேயா? புரிஞ்சதா? லினக்ஸ் ஓஎஸ். இது தவிர்த்து நீங்கள் என்ன ஓஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க. ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ ஞாபகம் இல்லை. மல்டி யூசர் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ எல்லாத்துலேயுமே சர்வர் லெவலில் வந்துருச்சு. யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்வர் லெவலெல்லாம் இருக்கும், டெல்நெட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறைய இருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே என்ன ஓஎஸ், விண்டோஸ் அண்ட் ஆப்பிள் லேப்டாப்னாலே இதுதான் பார்ப்போம். சர்வர் சைடு நீங்கள் வெப் சர்வர்லாம் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் விண்டோஸில் சர்வரை விட லினக்ஸ் சர்வர் தான் செலக்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்கெலாம் நம்ம லினக்ஸ் சர்வர் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நல்லா இருக்கும் பார்க்குறது. அதாவது நல்லா இருக்குன்றதை விட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சர்வர் சைடு செக்யூர்டாக இருக்கும். ஏன்னா விண்டோஸ் வந்து இப்போது அதிகமாக என்ன இருக்குது, விண்டோஸ் தான் இருக்குது, அப்படிதானே? இப்போ நான் வைரஸ் கோடிங் தான், வைரஸும் ஒன் ஆஃப் த கோடிங் தான். வைரஸ்ன்றது இட்ஸ் லைக் அ பட்டிங் நத்திங் பட் என்னது, அதுவும் ஒரு கோடிங் தான், அப்படிதானே? வைரஸும் ஒரு வைரஸ் கோடிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வைரஸும் ஒன் ஆஃப் த கோடிங் ப்ரோக்ராமிங் தான். அப்போது நான் அதிகமாக என்னோட வைரஸ் கோடிங் நான் எழுதுறேன்னா எவ்வளோ கில்லாடியாக இருக்கணும் பாருங்க. ஏதோ ஹார்ம்ஃபுல் டு த கம்ப்யூட்டர் ஒருத்தங்க எழுதுறாங்கன்னா அது வந்து அதிகமாக மார்க்கெட்டில் யார் இருக்கா, விண்டோஸ் இருக்காங்க ஈஸியாக. அப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எழுதுவாங்க. விண்டோஸில் வந்து இஎக்ஸி ஃபைல் தான் ஸ்டார்டிங். நீ எந்த ஒரு கேம் யூஸ் பண்ணாலும் ஏகப்பட்ட ஃபைல் இருந்ததுன்னா ஒரு இஎக்ஸி ஃபைல் என்ட்ரன்ஸ் ஃபைல் மாதிரி இருக்கும். இந்த ஃபைலை ஸ்டார்ட் பண்ணி தான் உள்ளே போக முடியும். கதவு மாதிரி இந்த வீடு இருக்குது, எப்படி உள்ளே வரீங்க, கதவு இருக்காதான் உள்ள வந்துருக்கீங்க. அது மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது மாதிரி தான். ஒரு டிவைஸ்குள்ளே போகணுன்னா உங்களுக்கு என்ன தேவை, சிஸ்டம் சாஃப்ட்வேர் தேவை, பிளாட்ஃபார்ம் தேவை. அதான் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் இந்த ஃபோனில் வாட்ஸ்அப் நல்லா ஒர்க் ஆகுது, நான் ஆன் பண்ணால் உள்ளே போகுமா? ஆண்ட்ராய்டு ரிப்பேர் ஆயிடுச்சு, உள்ளே போகுமா? போகாது. ஏன்னா ஆண்ட்ராய்டு லோட் ஆகாது. ஆண்ட்ராய்டு லோட் ஆனால் தான் என் வாட்ஸ்அப்பை நான் யூஸ் பண்ண முடியும், நான் கேம் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் எனக்கு ஆண்ட்ராய்டே லோட் ஆகலை அப்படின்னா உள்ளே போக முடியாது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ப்ராப்ளம்னா எது மட்டும்தான் எனக்கு வேலை செய்யாது, வாட்ஸ்அப் மட்டும்தான் வேலை செய்யாது. வேற நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் இருந்தால் அந்த டிவைஸே வேலை செய்யாது. சரியா? உள்ள சேர் டேபிள் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் மூடிட்டா நம்ம உள்ளே போய் யூஸ் பண்ண முடியுமா? உள்ள எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் கதவு வைக்கல, சோறு கட்டிட்டாங்க ஃபுல்லாக, உள்ள எப்படி போகணும்? போக முடியாது. அப்போ என்ட்ரன்ஸ் மாதிரி அதே மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேரை நீங்க எடுத்தாலும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எடுத்தாலும், வேர்டு எடுத்தாலும் எப்படி வேர்டை ஸ்டார்ட் பண்றது? ஒரு இனிஷியல் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி உள்ள போறீங்க இல்லையா, அந்த ஃபைல் தான் என்ன ஃபைல், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா, இந்த வைரஸ் பேர் வந்து எக்ஸிக்யூட்டபிள் வைரஸ்னே நீங்க வந்து இது ஒண்ணும் பண்ணாது. இது என்ன பண்ணுன்னா எல்லா சாஃப்ட்வேர்லயும் நீ கேம் வச்சிருக்க, வேர்ட் வச்சிருக்கேன், ஆட்டோகேட் வச்சிருக்கேன், கேம் வச்சிருக்கீங்கன்னா எல்லா இதுலையும் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை மட்டும் கரெக்ட் பண்ணி விட்டுறோம். அப்போ உங்களால உள்ள போக முடியுமா? டோரை மட்டும் அடைக்கிற மாதிரி. இப்போ எதுவுமே உள்ள போகாது, ரெண்டாவது. மற்ற ஃபைல்லாம் நல்லா இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் மட்டும் கரெக்ட் பண்ணி விட்டுறோம். இது ஒன் ஆஃப் வைரஸ். ஆனால் இந்த வைரஸ் கோடிங் எழுதுறாங்க கில்லாடியா இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் எழுதி கிள்ளையும் கிள்ளி விட்டு பொருள் ஆட்டுறேன்னு சொல்லுவாங்க. பட் எல்லா விஷயத்துலையும் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி நடக்கும், நம்ப வேண்டியதான். என்ன ரொம்ப பண்ண மாட்டாங்க, இல்லாட்டி இங்கே ஆப்போசிட் பார்ட்டி பண்ணுவாங்கல்ல. சரியா? என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு புரியுதா? அந்நேரம் யாராவது நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க ஃபேமஸாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு இடைஞ்சல் வர மாதிரி எதாவது பண்ணணும்னு பண்ணலாம். ஆனால் அது தந்தப்போல மைக்ரோசாஃப்ட் சொல்யூஷன் ஆன்டிவைரஸ் இதெல்லாம் அவங்க இந்த ஃபயர் வாலில் ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முந்தி தான் நிறைய வைரஸ் ப்ராப்ளம். இப்போ வந்து அதை மீறி வந்தால் தான் உண்டு. அதனால ரொம்ப டேஞ்சராக வரும் வந்தா. ராம்சம் வைரஸ் வந்துச்சா எவருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபைல் பாதிச்சது. ராம்சம் வைரஸ் தெரியாதா? எல்லாத்தையும் ஒரு மாதிரி பிடிஎஃப் மாதிரி சம்திங், ஆமாம், அப்படியே கன்வெர்ட் பண்ணி வைக்கிறோம். ஃபைல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் ஓப்பனே பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, எங்கேயுமே கன்வெர்ட் பண்ண முடியாது. இன்னும் அவன் இத்தனை டாலர் கொடுத்தா அவனுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம், என்கிரிப்ட் டிகிரிப்ட் மாதிரி. அந்த மாதிரி இப்போ உள்ள ஆன்டி வைரஸ் எல்லாம் ராம்சம் வைரஸ் தடுக்குது. ஆனால் அஃபெக்ட் ஆனது பண்ணது தான். அவதார் படத்தில் என்ன அஃபெக்ட் ஆச்சோ அதை நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது, இனிமே இருக்கிறத நம்ம காப்பாற்றிக்கலாம் ஜாக் அப்படிமெல்லாம். அது மாதிரி அஃபெக்ட் ஆனது ஆனதுதான். பரவாயில்ல, பேசுங்க, சொல்லுங்க. அப்பாவா? கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்லுங்க. ஹலோ. அஃபெக்ட் ஆனது ஆனது. நீ லேப்டாப் சொல்லி அதை வச்சு முடிச்சுட்ட. ஓகே சரிப்பா, நீ கிளாஸ்ல சரிப்பா.
புரிஞ்சுதா? சிம்பிள். இதான் எக்ஸிக்யூட்டிவ். 2 பேரும் ஃபீவர் சரியாயிடுச்சா? எங்க கிளாஸுக்கே கொஞ்சம் 4 பேருக்கு என்னமோ வைரஸ் வருதா? ஒருத்தருக்கு வந்தா ஒண்ணும் better. அந்த காலத்துல இருந்தே யாருக்காவது வீட்டுல ஃபீவர் இருந்தா எல்லாருக்கும் வரும். இப்ப அப்படி வந்துட்டாலே பயந்துடுறாங்க. ஏதோ ரொம்ப காய்ச்சல் வருது போலன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். ஒரு சில காய்ச்சல் 4 நாளையில சரியாகும், சிலது மறுநாளே சரியாயிடும், சிலது 1 வாரம் 10 நாள் கழிச்சு போகும். இம்யூன் சிஸ்டம் இப்போ எப்படி டெவலப் ஆகும்? இதுதானே டெவலப் ஆகும். என்ன வந்துதான் டெவலப் ஆகும். அதே மாதிரி இப்போ நிறைய ஆன்டிவைரஸ் வந்ததுனால நிறைய பழைய வைரஸ், ட்ராசன் வைரஸ் நிறைய இருக்கு. எல்லாமே ஃபில்டர் பண்ணிருக்கு உள்ள ஆன்டிவைரஸ். அதை மீறி ஒன்று வரணும்னா அது எவ்வளோ டேஞ்சரா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஃபயர்வால் இருக்கு, எல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்கு. பட் ஆனால் அது மீறி வைரஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி வந்தா, கொரோனா மாதிரி லாக்டவுன் போட்டாங்கல்ல, அது மாதிரி கம்ப்யூட்டர் சைடு முடக்கிற மாதிரி ஏதாவது பண்ணதான் உண்டு. அதனால எப்பயுமே பேக்கப் சேஃப்டி அவசியம். அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த பேங்கிங் சிஸ்டம்லாம் அப்போ எவ்வளோ செக்யூர்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி செக்யூர்ட் அப்ளிகேஷன்னா யூனிக்ஸ் ஓஎஸ் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நீ ஒரு வைரஸ் கோடிங், நம்ம ஒரு வைரஸ் கோடிங் எழுதியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் வைரஸை. நீங்க அந்த அந்த வைரஸ் லினக்ஸ் சிஸ்டம்க்கு வருது. இங்க இஎக்ஸே கிடையாது. என்ன யார் நம்மள ஒரு போர்வால் மாதிரி கொடுத்த மாதிரி தான். அங்கெல்லாம் ஃபுல்லா எல்லாம் சீல்டு போட்டு நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. வாழை கொண்டு போய் அடிச்சாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அங்கெல்லாம் வேற மாதிரி இருந்தாங்க, இங்க வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு அதுக்கு அடையாளமே தெரியாது. புரியுதா? ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் வைரஸே இருக்காது, எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலே இருக்காது அழிக்கிறதுக்கு. லினக்ஸ்ல கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஆப்பிள்ல டிடபிள்யூஜின்னு சொல்லி அவங்களோட ஃபைல் வேற மாதிரி இருக்கும். யூனிக்ஸ் அது மாதிரி தான். நீங்க இஎக்ஸி ஃபைலே இருக்காது, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலோட கான்செப்டே இருக்காது. விண்டோஸ்ல மட்டும் தான் இருக்கும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி வைரஸ் மேக்ஸிமம் விண்டோஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இது நிறைய உண்டு. ஸோ இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? புரிஞ்சுதா? அதான் இங்க சொல்லிருக்கோம். அந்த ஆன் பண்ணி உள்ள போற ப்ராசஸ் பேரு பூட்டிங். அதுதான் ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இது டெஸ்க்டாப். ஓகே, டெஸ்க்டாப்ல இதெல்லாம் தெரியும்ல, ஐகான்ஸ், டாஸ்க் பார், சிஸ்டம் ட்ரே, எல்லாம் மெனு, அதெல்லாம் டெஸ்க்டாப் என்ன பிக்சர்ஸ் வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மெமரி யூனிட் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இதெல்லாம் படிச்சுக்கணும். ஏன்னா ஓரளவு உங்களுக்கு தெரியும். எம்பி விட ஜிபி பெருசு, ஜிபி விட டிபி பெருசு. ஏன்னா டிபி யூசேஜுக்கு வந்தாச்சு இப்போ டெராபைட்டுக்கு. அது மாதிரி அடுத்து என்னென்ன இருக்கு, இதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும். 8 பிட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு எழுத்தை ஸ்டோர் பண்ணணும்னா, இப்போ சுகன்யால எஸ் மட்டும் நான் ஸ்டோர் பண்ணணும்னா, அப்படியே ஆஸ்கி வேல்யூ எடுத்து நான் கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு 0-1 காம்பினேஷன் என்ன கிடைக்கும்? 8 பிட்ஸ்ல கிடைக்கும் 0-1. அப்போ ஒரு லெட்டர் ஸ்டோர் பண்றதுக்கு மினிமம் எவ்வளவு பைட் ஸ்பேஸ் தேவை? 1 பைட் ஸ்பேஸ் தேவை. கம்ப்யூட்டர் தெரிஞ்செல்லாம் என்னது? 0-1 மட்டும்தான். கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் zeros and ones. அந்த 0 and 1 என்ன சொல்லுவாங்க? வெரி குட். என்ன சொல்லுவாங்க? பைனரி டிஜிட்ஸ்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லலாம்? இதோட பேஸ் 2. அதுக்கப்புறம் இது மிஷின் கோடுன்னு கூட சொல்லலாம். கம்ப்யூட்டருக்கு நீ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, ஆனா எனக்கு ஃபைனலா மிஷின் கோடு கொண்டு வந்து, which means 0-1 கன்வெர்ட் பண்ணிடுங்க. நீ உன்னோட யூசேஜுக்கு ஏதாவது ஒரு ஆஸ்கி வேல்யூ மாதிரி கேப்சர். ஆஸ்கி வேல்யூனா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் சொல்லுவாங்க. நீங்க இப்போ லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன பேசுறோம்? தமிழ். இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போனோம்னா கேரளா, மலையாளம். இந்த சைடு போனா தெலுங்கு, இவங்க சௌராஷ்டிரா, ஹிந்தி மாதிரி கிட்டத்தட்ட. நார்த் சைடு போனோம்னா ஹிந்தி. எல்லாமே உலகம் ஃபுல்லா. அங்கிட்டு போனா இங்கிலீஷு. கொஞ்சம் ஜெர்மன் சைடு போனா கம்ப்ளீட்டா ஜெர்மன். ஜெர்மன்லாம் இங்கிலீஷும் அங்க இருக்காது. சாஃப்ட்வேர் கூட ஜெர்மன்ல தான் இருக்கும். எம்எஸ் ஆஃபீஸ் ஜெர்மன்ல இருக்கும். அப்படியே இங்கிலீஷ் லெட்டர் ஒரு பாத்திரத்துல போட்டு குலுக்கி இப்படி உருட்டுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். வாசிக்க முடியாது, கம்ப்ளீட்டா ட்ரை கூட பண்ண முடியாது, அப்படி இருக்கும். பிரெஞ்சும் அப்படிதானே கிட்டத்தட்ட. பிரெஞ்சு தெரியுமா உங்களுக்கு? உனக்கு தெரியாது. பிரெஞ்சா கொஞ்சம் ரிசம்பிளா தெரியும் எனக்கு பட் இது ரொம்ப கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும் ஜெர்மன். இது எப்படி வாசிக்கவே புரியாது. அதுக்கு படிச்சேன் நான். அங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நம்ம ஆன்லைன்ல படிக்கிறாங்கன்ட்டு ஜெர்மன் படிக்க ட்ரை பண்ண முடியல. முடியாதுன்றது புரிஞ்சுக்கிட்டேன் மெல்ல. அதெல்லாம் விட்டுட்டேன். இங்கிலீஷே போதும், இங்கிலீஷ் வச்சு ஓட்டிக்கலாம்.
அது மாதிரி ஆயிடக்கூடாது கம்ப்யூட்டர் சைடுன்றதுனால கோட் இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு காமனா யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா யூனிவர்ஸ்ல இருந்து மிஷின் டிசைன் பண்ணலாம், எங்க வேணாலும் டிசைன் பண்ணலாம்ல. ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாட்டி கஷ்டம் தானே. அந்த யூனிஃபார்மிட்டிக்காக தான் எதை உருவாக்குனாங்க, ஆஸ்கி கோட உருவாக்குனாங்க, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸ். அதுல கேபிட்டல் லெட்டர் ஏக்கு என்னது 65, கேபிட்டல் லெட்டர் பிக்கு 66, அப்படிமா இசட் கேபிட்டல் லெட்டர் இசட்டுக்கு பாத்தீங்கன்னா 90 வரைக்கும் வரும். ஸ்மால் லெட்டர் ஏக்கு 97, ஸ்மால் லெட்டர் பிக்கு 98 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் இசட்டுக்கு என்னவா இருக்கும், ஆட் பண்ணி சொல்லுங்க. 26 இருக்கா? 122. அது வரைக்கும் வரும். நீங்க 25 ஆட் பண்ணணும் 26னால. ஸோ வந்து 0, அதுக்கப்புறம் இங்க 1 நம்பருக்கு நம்பர் இந்த நம்பர்ல தானே வரும். ஸோ நம்பருக்கு கூட உண்டு. 0க்கு வந்து 48 அந்த மாதிரி வரும். 49 வேல்யூ ஈக்குவல் டு 57 இது மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அப்போ ஆஸ்கி வேல்யூ வந்து இங்கிலீஷ் தான் மெயினா இருந்ததுனால அவங்க வந்து 256 ஆஸ்கி கோட் மாதிரி டிசைன் பண்ணாங்க. சரியா? 0 to 255 அவங்க இங்கிலீஷுக்கு போதும். ஏன்னா இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை லெட்டர், 26 கேபிட்டல் லெட்டர். சரியா? அதுக்கப்புறம் வெரி குட், ஸ்மால் லெட்டர் ஒரு லோவர் கேஸ்ல ஸ்மால் லெட்டர்ல 26 லெட்டர். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஒரு 10, அப்புறம் சிம்பிள்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு இதெல்லாம் போதுமான அளவுக்கு இருந்தது. ஆனா தமிழ் எடுத்துக்கோங்க, எவ்வளவு லெட்டர், ஜாப்பனீஸ் சைனீஸ்லாம் எடுத்தீங்கன்னா. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்கி கோடுக்கு அப்புறம் இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து ஜாவாலலாம் யூனிகோட் நம்பர் சிஸ்டம். பைத்தான்ல வந்து ஆரம்பத்துல C++ மாதிரியே ஆஸ்கி கோடு தான் இருந்தது. ஆனா எப்போ வந்து யூனிகோட் நம்பர் சிஸ்டம் மாத்தினாங்கன்னா பைத்தான் 3க்கு அப்புறம் யூனிகோட் நம்பர் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ன்றக்காக, டிஃபரன்ஷியேட்ல அந்த எல்லா லெட்டர்ஸையும் கொண்டு வரணும்ன்றக்காக. என்னன்னா யூனிகோட்லயும் ஆஸ்கி வேல்யூ மாறாது. யூனிகோட்லயும் கேபிட்டல் லெட்டர் X 65 தான். புரியுதா? லாங்குவேஜ் கவர் பண்றதுக்காக யூனிகோடுக்கு 2 பைட்ஸ், இதுக்கு 1 பைட் மெமரி போதும். சொன்னா ஒரு 7 லெட்டர் ஸ்டோர் பண்ணணும்னா 65 01 டெசிமல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அது மாதிரி கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த 65க்கு வந்து 01000 50 மொத்தம் 8 பிட் தான் இருக்கும். இந்த 8 பிட்டை ஸ்டோர் பண்றதுக்கு 1 பைட் டேட்டா போகும். அந்த 1 பைட் அதை வச்சுதான் டிசைன் பண்ணாங்க. 8 பிட் ஈக்குவல் டு 1 பைட், 1024 bytes equal to 1 kilobyte. இங்க இதே இது சென்ட் 100 சென்ட் சேர்ந்தது 1 ஏக்கர், 1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர், 1100 அப்படிதான் ரவுண்ட் வேல்யூ இருக்கும். ஏன் 1024னா அந்த 8 பிட் ஆரம்பிச்சதுனால அந்த மாதிரி வந்தது. புரியுதா? காரணம் தான். ஜியோ பைட் நிறைய போயிடுச்சு. இப்பெல்லாம் கூகுள்லாம் இந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க. கூகுளுடைய டேட்டா சென்டர் பாருங்க, நமக்கே ஆர்டிஸ்ட், எங்க வீட்ல 2 ஆர்டிஸ்ட் இருக்கு, அதுவே பத்த மாட்டேங்குது. அப்ப கூகுள் ஃபேஸ்புக் டேட்டா சென்டர்லாம் எப்படி இருக்கும்? நீங்களே ஃபேஸ்புக்ல எவ்வளவு போட்டோ வச்சிருப்பீங்க, உங்க இன்ஸ்டால எல்லாத்துலயும் வீடியோ எல்லாம், யூடியூப்ல எவ்வளவு வச்சிருப்பீங்க. சேனல் ஓபன் பண்ணவங்க ஒவ்வொருத்தவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க, அதுக்கான காசா கட்டுறாங்க, அவங்கதான் மெயின்டைன் பண்றாங்க. அப்ப பாருங்க ஃபேஸ்புக் எவ்வளவு தூரம் எல்லாமே அதனுடைய டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்றது சாமானிய விஷயம் இல்ல. நெட்வொர்க்கிங்லாம் பயங்கரமா மெயின்டைன் பண்ணுங்க. அதுல உள்ள பெரிய விஷயம். இப்போ எங்களோட டேட்டா பேஸ் தான் ஃபுல்லா இருக்குல்ல. இப்போ காலேஜ்ல இப்போ 100 வருஷம் நடந்திருக்கு, 100 வருஷம் காலேஜ் நடந்தது. 100 வருஷத்து டேட்டா, இப்போ 10 வருஷம் ஒரு காலேஜ் நடக்குது. அவங்களுக்கு எவ்வளவு டேட்டாஸ் இருக்கும்? ஹார்ட் டிஸ்க் ஒரு 10 ஹார்ட் டிஸ்க்ல கூட ஸ்டோர் பண்ணிடலாம். அவ்வளவுதான். 100 வருஷம் 200 வருஷம் போகும்போது உலகத்துல இருக்க எல்லா காலேஜ் இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணும்போது, இப்போ வேர்ல்டுல இருக்க எல்லாரும் ஃபேஸ்புக் வச்சிருக்காங்க, எல்லாரும் பர்சனல் போட்டோ வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கு மெயின்டைன் பண்றது. அதெல்லாம் இங்க கொண்டு ஸ்டோர் பண்ண ஆர்டிஸ்ட் நிறைய இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும். அது மெயின்டைன் பண்ணணும்ல. இப்போ எடுத்த உடனே வரலன்னா உனக்கு 2 நிமிஷம் கழிச்சுதான் உள்ள போகுது. அடுத்து ஃபேஸ்புக் நீ யூஸ் பண்ணுவியா? கண்டிப்பா பண்ண மாட்டோம். யூடியூப் எடுத்த உடனே ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் முந்தி மாதிரி வருதுன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்லோவா இருக்க கூடாது. நீ நம்ம இன்ஃபோலாம் உங்களோட ஹார்ட் சேஃப்டியா நம்பணும்.
இல்லாட்டி அக்கௌண்ட் வச்சுக்கூடாது. அதனால தான் பெரிய பெரிய ஜாமான் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பர்சனல் அக்கௌண்ட் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம எப்படி வேணாலும் ஹேக் ஆகும் அப்படின்றனால அந்த ஹேக் ஆகாமல் பாதுகாக்கிறது தான் நெட்வொர்க் இன்ஜினியரோட வேலை. அது மாதிரி இது இதே இவ்வளோ ஹீட் இருக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் தான் ஹீட் இருக்கும். அங்கே எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும், அதை கூல் பண்ணுற கூலிங் சிஸ்டம். டேட்டா சென்டர்னு எனக்கு ஒரு நேரம் டிஸ்கவரிலலாம் போடுவான் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த கூலாக வச்சுக்கிறது பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும், க்ரீன் கலரில். க்ரீன் அங்கே ஒரு பில்டிங் இருக்கும். கூலிங் சிஸ்டம்லாம் உள்ள வாட்டர் ரன் பண்ணுறது. ஏசிலாம் போட முடியாதுல்ல, காஸ்ட் வேணும்ல. அது தந்தப்போல் மேனுவலாக கூல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஐடியா பண்ணியிருப்பாங்கன்னு காட்டுவாங்க. ஃபேஸ்புக்கோட டேட்டா சென்டர் ஏதோ காட்டணும், பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக. அதனால நெட்டில் இருக்கும் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு. இதில் ரவுட்டிங் அண்ட் சுவிட்சிங் இதெல்லாம் படித்தா இதில் வேலைக்கு போகலாம். நான் படிச்சு ரவுட்டிங் அண்ட் சுவிட்சிங் சிஸ்கோ நெட்வொர்க்கிங் இங்கேருந்தா வேலை பார்க்க முடியாது. நான் வெர்ஷன் 5 படித்தேன், சர்டிஃபிகேட் வாங்கின 3 வருஷம் தான் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிடுவாங்க, மறுபடியும் நம்ம படிக்கணும். அதுக்குள்ள வேலைக்கு போயிட்டு இல்லாட்டி நம்மள மாதிரி இங்கே இருந்துடணும். எக்ஸாம் ஃபீஸ் நான் கட்டும் போதே $265, $85 ப்ளஸ் டேக்ஸ் 18%. கிட்டத்தட்ட 32,000 என்னமோ வரைக்கும் கட்டணும் எக்ஸாம் ஃபீஸே. ஒரே அட்டம்ப்ட் தான். ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகணுன்னா பின்னாடி போக முடியாது. அது மாதிரி 1000க்கு 865 861 என்னமோ சம்திங் எடுக்கணும். அதோட குறைய எடுத்தா ஃபெயில். நாங்க எடுத்தோம். எனக்கு வந்து தமிழ்நாட்டிலே மொத்தம் 7, இந்தியாவிலே 7 இன்ஸ்ட்ரக்டர் நினைக்காங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர் சத்யா, அவர்கிட்ட படிச்சேன். இங்கேருந்து மதுரைக்கு 3 hours ட்ராவல் பண்ணி போனோம்னா கரெக்டாக 15 minutes தான் கிளாஸ் எடுக்கணும். ஆனால் அது எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். 15 நிமிஷம் கிளாஸ் முடிச்சுவாங்க. சரி ஹிண்ட்மா, அந்த ஹிண்ட்டுக்காக போகும். இப்போ படிங்க எடுத்தா பாருங்கன்னு சொல்லிடுவார், நம்ம தான் பார்க்கணும். எல்லாம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவாரு ஷார்ட்னு சொல்லிட்டு. அவ்வளோ அனுபவம். ஜென்ரேஷன்லாம் தெரியுங்களா, ஸ்கூல்லே இதெல்லாம் படிச்சாச்சு, என்ன இப்படிலாம் போச்சு, வேக்யூம் டியூப்பு நல்லா படிச்சாச்சு. சில பேருக்கு தெரியாது, அதனால வச்சுருக்கோம். இதெல்லாம் வைக்க மாட்டேன் நான். நம்பி எதை விட்டுறோமோ அதை இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரலன்னு ஒரு ஆள் வந்து சொல்லுவோம். நம்ம வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கோம், ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதனால சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையா, சில விஷயம் நிறைய வைக்க வேண்டியது. இதே நிறைய இல்லை வைக்க வேண்டியது. நம்ம சாட்டன் ஸ்வீட்டாக சுருப்போம். இதை தானே ஸ்கூலில் காலேஜ்லேயும் சொல்லிட்டு இருக்காங்க, வேற மாதிரி கொண்டு போகலான்னா முடியல. அந்த ஸ்ட்ரிக்ட் ஆன் டு அந்த ட்ரெடிஷ்னல் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து மாற முடியும். ஒரு சிலையெல்லாம் மாற்றுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ மாறி இருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டாக பிரிக்கிறது. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் மானிட்டர், கீபோர்டு, நம்மளை வி கேன் டச் அண்ட் ஃபீல், அதெல்லாமே ஹார்ட்வேர் தெரியுங்களா உங்களுக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மாதிரிலாம் பார்த்தாச்சு. டாஸ், விண்டோஸ், மேக் ஓஎஸ். இங்கே வந்து இதெல்லாம் டெஸ்க்டாப். இதே இது மொபைலுக்கு சிஸ்டம் ஓஎஸ்னா என்ன சொல்வீங்க? ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், படா ஓஎஸ். இந்த படா ஓஎஸ்லாம் அந்த சாம்சங்கில் தெரியாது உங்களுக்கு, நான் வாங்கியிருக்கேன். பட்டன் ஃபோன் படா ஓஎஸ் இருக்கு. படா BADA படா BADA நான் டிஏ பியும் கிடையாது, BA எழுதுங்க. BADA படா மாதிரி படா படா ஓஎஸ் சாம்சங் போன்ல வந்துச்சு அப்போ. ஸோ அது மாதிரி இப்போ அப்ளிகேஷன்ல என்ன இருக்கு, மொபைல் சைடு வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெட் பஸ் ஆப் எல்லாமே அப்ளிகேஷன். ஓப்பன் சோர்ஸ்னா சொல்லிட்டேன். க்ளோஸ் டு சோர்ஸ்னா நீங்க மைக்ரோசாஃப்ட்னுடைய விண்டோஸ் சோர்ஸ் கோடிங் வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்க முடியாது. அவங்களாம் க்ளோஸ் சோர்ஸ்ல வருவாங்க, சரியா? ஓப்பன் சோர்ஸ்னா லினக்ஸ் சோர்ஸ் கோடே உங்க கையில கொடுத்துருவோம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணும். அது மாதிரி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நிறைய. இது கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், ஏதாவது ஓப்பன் சோர்ஸ் எது க்ளோஸ் சோர்ஸ். சிலது என்ன பண்ணுவாங்க, அந்த உபண்டுலாம் ஒரு லெவல் டெஸ்க்டாப் லெவல் வரைக்கும் ஃப்ரீ கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க. வேணும்னா நீ பிடிச்சா பை பண்ணிக்குவோம். எல்லாம் லினக்ஸாக மாற்றி அமைச்சிருந்த ரெட் ஹேட்டு, உபண்டு, சூசிலாம் ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபெடோரா இன்னும் நிறைய உபண்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ஃப்ரீ. நீங்களே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விலைக்கு வாங்க முடியல,
ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஆனா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் Ubuntu. யாரும் உன்னை ஒன்றும் கேட்க முடியாது. சரியா? விண்டோஸ் 11 இருக்குல்ல, இது மேக் ஆஸ்கி வேல்யூ பத்தி பார்த்தாச்சு. எவாலுவேஷன் முதல்ல விண்டோஸ் என்ன இருந்துச்சு, 1 2 3 அந்த சாரி 3.1 3.2 அந்த மாதிரிலாம் வந்தது. விண்டோஸ் 3.xன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு? 95 நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் எக்ஸ்பி வந்தப்போ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே பிளாக் அண்ட் பிளே. 95ல நாங்கள் எல்லாமே டிரைவர் போடணும். ஒரு பிரிண்டர் போட்டால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அது மாதிரி நீங்கள் கேமரா கனெக்ட் பண்ணாலும் சரி, என்ன மாட்டோம்னாலும் நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் எடுக்கும். டிரைவர் சாஃப்ட்வேர் போடணும், இந்த ஹார்ட்வேர். ஆனால் எக்ஸ்பியில் பிளாக் அண்ட் பிளே மாதிரி இன்சர்ட் பண்ணோன்னே எடுத்துக்கும். இப்போ மவுஸ்லாம் இன்சர்ட் பண்ணோன்னே எடுக்கல, இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியம் கிடையாது. அப்போ எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல போட்டோன்னு எடுத்துக்கிச்சு எப்படி அப்படின்னு. இப்போ நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, அதனால தெரியல. அப்புறம் விஸ்டா இன்னும் கிராஃபிக்கலாக கொண்டு வந்தாங்க. விண்டோஸ் எக்ஸ்பியே கிராஃபிக்கலாக தான் இருந்துச்சு. விண்டோஸ் விஸ்டா வந்தாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ பின்னாடி எக்ஸ்பி தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் விண்டோஸ் 7 வந்தது. 7 சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. விண்டோஸ் விஸ்டா வந்து ரொம்ப ஹார்ட்வேர் மாற்றணும், ரன்னே ஆகாது, அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும். அதனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களே சொல்லி இது பண்ணிட்டாங்க, வேண்டாம். 7 வந்தது. 8 வந்துச்சு. விண்டோஸ் 8 ஃபெயிலியர் தான். அதனால் அப்டேட் கொடுத்தாங்க, 8.1 கொடுத்தாங்க. ஸோ அது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் விண்டோஸ் 8.1 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நல்லாயிருக்கும். 8.1 நல்லா இருக்கு. 10 எல்லாருக்கும் ஆப்வியஸாக நல்லா பிடிச்சி போச்சு. இப்போ 11 இப்போ புது லேப்டாப் எல்லோரும் வாங்குறதுனால கையில் 11 தான் வருதுனால 11ம் பழகிட்டாங்க நல்லா. வெறும் பெருசாக ஒன்றும் கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி தெரியல. ஸோ இது மைக்ரோசாஃப்டினுடைய ஓனர் தெரியல, பில்கேட்ஸ் யூஎஸில் இருக்காரு. அவர் பார்ன் டேட்டு வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மேன், உலக பணக்காரில் அவர் ஒரு ஆள். பிலந்த்ரோபிஸ்ட், அது மெயின் அழுதம். நான் சம்பாதிக்கிற பணத்தில் இப்போ எவ்வளோ கொடுக்கலாம், நல்லா கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம்? 1000 ரூபா சம்பாதிக்கிங்க, எவ்வளோ கொடுக்கலாம்? பாதிக்கு பாதியோ? மனசு 100 rupees. 100ன்றது நார்மல் 10%. ஓகே, 1000ல 10%, பாதிக்கு பாதி. அவன் கொடுப்பான். பரவாயில்ல, நான் ஒழுங்கா 10% கொடுத்துட்டு வரேன், அப்புறம் பார்த்துக்கலாம். 1000 rupees சம்பாதிச்சு 100 ரூபா எனக்கு போதும், 900 ரூபா நான் கொடுத்துட்றேன்னா எப்படின்னு பார்த்துக்கோங்க. 90% மேல அந்த மாதிரி. அதுவே அவ்வளோ இருக்கு. அதுவே அவர் தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளோ இருக்கு. இவ்வளோ வேலை பண்ணி மன வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஸோ ட்ரஸ்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்றாங்க, அவ்வளோ ஏர்ன் பண்றாங்க. அந்த மாதிரி பிலந்த்ரோபிஸ். இப்போ எவ்வளோ இன்கம் வரும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு லெவலில் மேலே ரீச் பண்ணி போயிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு இதுவே 100 ரூபா நான் எடுக்கிறதே எனக்கு வந்து இன்னும் என் 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலான்றப்போ எனக்கு எதுக்கு அவ்வளோ பணம், மீதியெல்லாம் எடுத்துக்கோப்பா. அந்த மாதிரி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க, நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, இன்டர்நெட்னா என்ன தெரியுங்களா? இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன, சர்ச் இன்ஜின்னா என்ன, வெப் ப்ரௌசர்னா என்ன, இதெல்லாம் வெப் ப்ரௌசர். வெப் சர்வர்ன்றது நீங்கள் உங்கள் வெப்சைட்டை எங்கே லான்ச் பண்ணியிருக்கீங்களோ அது 24 மணி நேரம் ஆனில் இருக்கும். அது இருக்க போய் தான் நீங்கள் நம்ம வெப்சைட்லாம் பார்க்க முடியுது ஓப்பன் பண்ணி எனி டைம். அதுதான் வெப் சர்வர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்து எனக்கு நாளைக்கு வந்து சொல்லணும். எதுக்காக இன்டர்நெட்டுக்கு பே பண்ணுறோம் அதையும் சொல்லணும். சரிங்களா? இதெல்லாம் கூகுள், இதெல்லாம் வந்து யார், என்ன வெப்சைட்? சர்ச் இன்ஜின் வெப்சைட். ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது, எங்கே போயா அப்படின்றது தெரியாது. இப்போ ஆல்ஃபா வெப் அகாடமி என்ன வரும், ஆல்ஃபா வெப் அகாடமி.com இல்லை ஆல்ஃபா வெப் அகாடமி.com இல்லை வெறும் ஆல்ஃபா அகாடமி.com தெரியலையே. நான் கூகுளில் சர்ச் பண்ணால் போதும், அது ஃபில்டர் பண்ணி நீங்கள் கேட்குற மாதிரி கொண்டு வந்துடும். ஆல்ஃபா வெப் அகாடமி ராஜபாளையம் போட்டால் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடும். சரியா? அதான் சர்ச் இன்ஜின். இது கூகுளினுடைய இது கூகுள்.com. வேர்ல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கூகுள்.com தான். இப்போ ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிங்க்ன்றது யாருடைய சர்ச் இன்ஜின்? மைக்ரோசாஃப்ட். வெரி குட். ஆஸ்க்.com இருக்கு. யாஹூ மிந்தி கூகுளுக்கு ஈக்குவலாக இருந்தது. பட் யாஹூ வந்து நிறைய விளம்பரம் அதெல்லாம் நிறைய இருக்கும். மிந்தி கூகுள் மாதிரி அவனு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு யாஹூ தான் போவாங்க, ஏன்னா வெப்சைட் அப்போதான் இன்டர்நெட்டே பார்க்குமா. அதனால யாஹூ.com போட்டோம்னா நிறைய கதை இருக்குமா, அதுலேயே நிறைய என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வரும், நியூஸ்லாம் இருக்கு. அது கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும்.
யாஹூ முந்தி ஆரம்பத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன யாஹூ இப்போ கூகுள் வந்து சிம்பிளா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கூகுள் சிம்பிளா என்ன சர்ச் இன்ஜின்னா என்ன கூகுள்.com போடுங்க. இன்ன வரைக்கும் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எப்படி இருக்குவாரு. இங்க பாருங்க, செட் பண்ணலாம். இங்க பாருங்க, சிம்பிள். கூகுள் என்ன சர்ச் பண்ணணும் அது டைப் பண்ணும், அவ்வளோதான். தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சர்ச் இன்ஜின்னா என்ன அதனுடைய வேலையை அதை மட்டும் பார்க்கும். யாகோ நிறையா இருந்ததுனால ஆரம்பத்தில் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கூகுள் யூஸ் பண்ணி பழனதுக்கப்புறம் அது பிடிக்காது. யாகோ பிடிக்காது யாருக்கும். யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு எது கம்ஃபர்டபுளோ அது. புரியுதா? ஏஓஎல் இதெல்லாம் சர்ச் இன்ஜின் வெப்சைட்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய இருக்கு சர்ச் இன்ஜின் வெப்சைட். வெப் ப்ரௌசர் தெரியுங்களா? எக்ஸ்ப்ளோர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. எட்ஜ் கொடுத்தாங்க. எட்ஜுமே ஃபெயிலியர் தான். எட்ஜுமே நல்லா இருக்காது நிறைய இடத்துல. குரோம் ப்ரௌசர் இந்த மொசிலா ஃபயர் பாக்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஒப்பேரா யூஸ் பண்ணாங்க. ஆப்பில் பொறுத்த வரைக்கும் சஃபாரி தான். இவ்வளோ வெப் ப்ரௌசர்ஸ் இருக்கு. இது தவிர்த்து ஏகப்பட்ட வெப் ப்ரௌசர். இந்த பசங்கிட்ட கேட்டால் 1008 சொல்லுவான். இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, ஆட் இல்லாமல் இருக்கும், அப்படி இப்படிம்பாங்க. சரியா? இது ஆக்ரான். நீங்கள் சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. ஜென்ரலாக சில கொஸ்டின்ஸோட உங்களுக்கு வந்து இது எக்ஸாம் வச்சுருவாங்க. இது தவிர்த்து ஜென்ரலாக சில கொஸ்டின் 1-2 வரலாம். எக்ஸாம் அசைன் பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து ஃபோன்லேயோ இதுலேயோ அட்டன் பண்ணிடலாம். எக்ஸாம் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு அசைன் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். சரியா? நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சீக்குள்ளே. நான் சீக்குள்ளே போகணுன்னா அப்படியே தொடர்ந்து போகணும், அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் இன்னைக்கு போதும் கிளாஸ். தோணாமல் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம், அதான் உங்களுக்கு போர் அடிக்காது.